வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை. இது 25ஆம். இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் காலை 11:50 வரை, அதன் பின் ரேவதி, திதி வளர்பிறை, தசமி. யோகம் அமிர்த சித்த யோகங்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். நாளைய விசேஷம், நாளைய தினம் ஏகாதசி விரதம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சந்திரன் ராகு. மேஷ ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும். வெளிநாடு, அதாவது நம்மளுடைய தாய்நாடு இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து ஏதாவது ஒரு நண்பர்களால் உங்களுக்கு உதவியும் கிடைக்கும். அது வேற்று மொழி மதம் சார்ந்த நபர்களாக இருக்கலாம். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் பலருக்கு ஏற்படும். அது வெளிநாட்டு பயணமாகவும் இருக்கும். தன லாபங்கள் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். வெற்றிகரமான நல்ல நாள் இது. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 9ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. 2, 5 கூடிய கிரகங்கள் 7ஆம் இடத்தில் இருந்து தனக்காரகனால் பார்க்கப்படுவதால் தன லாபங்கள் அதிகம் ஏற்படும். நம்ம இப்போ வருமானம் நிறையா வரும். சிலருக்கு அலுவலகத்தில் ப்ரமோஷன் காத்துக்கிட்டு இருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ ப்ரமோஷனுக்கான நேரம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, அது மாதிரி சில பேருக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம், இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு உரிய கிரகம் 10ஆம் இடத்தில் ராகுவோடு இணைந்திருக்கார். சந்திரன் ராகு இணைவு. இது உங்களுக்கான தொழிலுக்கான ஒரு நேரம். இது புதிய முயற்சிகள் வெற்றியடையும். புது விஷயங்களை புதிய உத்வேகத்தோடு செய்து அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய சுறுசுறுப்பை பார்த்து மற்றவர்கள் வியக்கக்கூடிய நேரம். எல்லாத்தையும் நீங்கள் வேகமாக செய்வீங்க, துரிதமாக செய்வீங்க. அதில் ஒரு ஈடுபாட்டோடு செய்து அதில் ஒரு நேர்த்தியாக வெற்றியையும் காணக்கூடிய ஒரு நாள். மற்றவர்களின் பாராட்டு, நன்மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். சூப்பரான நாள். கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் சந்திரன் உங்கள் ராசி அதிபதி ராகுவோடு இணைந்திருக்கார். இது எல்லாமே ஒரு நல்ல அமைப்பு. இப்போது திருமண முயற்சி வெற்றி அடையும். பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போது அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு. அதனால் இந்த நேரத்தில் கல்யாணம் அப்படிங்கிறது சிறப்பான விஷயம் இல்லை. உங்களுடைய பிறவி கால ஜாதகம் நல்ல தசா புத்திகள் நடந்து அந்த ஒரு காரியங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னா இப்போது திருமணம் செய்யலாம். பொதுவாக சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வந்தாலோ, குரு 7ஆம் இடத்திற்கு வந்தாலோ திருமணம் பரிந்துரைப்பார்கள். 8ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடாது. ஆனால் ஆட்சி பெற்ற நிலையில் சனி இருப்பதால் திருமணம் செய்யலாம். திருமண முயற்சிகள் வெற்றியடையும். இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய தினம். எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து நிதானமாக செய்ய வேண்டிய தினம். கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான நாள். புதிய நபர்களை சந்திப்பீங்க. அந்த நபர் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு நபராக இருப்பார். ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கப்போகுது. அது வேறு மொழி பேசக்கூடிய நபராக இருக்கலாம், வேற்று மதக்காரர்களாக இருக்கலாம்.
அந்த மாதிரியா நபர்களால் உங்களுக்கு இப்போ இன்றைக்கி ஆதாயம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். வெற்றிக்கான நாள். புதிய புதிய தொடர்புகள்லாம் ஏற்படும். அது எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தன வருவாய் ஏற்படக்கூடிய ஒரு நாள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தோடு சுற்றுலா, ஏதாவது ஆன்மீக சுற்றுலா, இந்த மாதிரி ஏதாவது கோயில் குளங்கள் போகலாமாங்கிற திட்டத்தை தீட்டக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சீராகும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம். சிறு சிறு பிரச்சனைகள்லாம் இப்போ சரியாகக்கூடிய நேரம். அதில் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய நேரம். மன ரீதியாகவும் இருந்த கவலைகள்லாம் அகன்று சந்தோஷம் நிலவக்கூடிய ஒரு நேரம். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி. உங்கள் பக்கம்தான் இப்போ நியாயம் அப்படின்னு தீர்ப்பு கிடைக்கும். அதனால் வெற்றிக்கான ஒரு நாள். போட்டி பந்தயங்களில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. சகல காரியங்களிலும் வெற்றி. ஆதாயமும் பெறக்கூடிய நேரம். தன வருவாய் அருமையாக இருக்கும். உங்கள் குடும்பம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனந்தமயமான நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது வெற்றிகரமான நாள். பாக்யாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது சிறப்பு. பஞ்சமாதிபதி சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது அதை காட்டிலும் சிறப்பு. அதனால் இப்போது விருச்சிக ராசிக்காரர்கள் இளம் வயது திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் நிச்சயமாகும். திருமணத்திற்கான யோகம் உண்டு. திருமணமான இளம் வயது தம்பதியருக்கெல்லாம் இப்போது குழந்தை பேர் ஏற்படும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். சந்தான பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம். நிறைய பேருக்கு இப்போது ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய நேரம். உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு இப்போ ஆனந்தம். பிள்ளைகளால் மகிழ்ச்சி. பிள்ளைகளுக்கு உங்களால் சில நல்ல காரியங்கள் நடக்கும். அது மாதிரி எல்லா வயதினருக்கும் எல்லா பாலினருக்கும் இப்போது நல்ல நேரம். இந்த நாள் சிறப்பான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 6ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 2ஆம் இடத்தில் ஒரு சுபகிரகம். அந்த சுபகிரகமும் நமக்கு நன்மையைத்தான் செய்யும். 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம். அப்போ இனிமையாக பேசுவீங்க. மற்றவர்களை கவர முன்னம் பேசுவீங்க. அந்த இடத்திற்கு குருவின் பார்வையும் இருக்குது. அதனால் தன லாபங்களும் அதிகம் ஏற்படும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை ஏற்படும். யோகமான நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன், 7க்குடையவன் 3ஆம் இடத்தில். அதனால் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு நேர்த்தி இருக்கும். அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு நாள். காரிய ஜெயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் இது. தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும். உங்களுக்கு இப்போ நேரம் சூப்பராக இருக்குது. எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் அதில் ஒரு பரிபூர்ண வெற்றி உண்டு. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும். பல நாள் நாம் செய்த சில விஷயங்கள் தடைப்பட்டு நின்று போன காரியத்தெல்லாம் இப்போ மறுபடியும் எடுத்து செஞ்சிங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கும். நண்பர்களின் உதவிக்கரம் கிடைக்கும். நண்பர்களால் சில ஆதாயங்களும் கிடைக்கும். திருமணம் நடக்கக்கூடிய ஒரு நேரம். தொழில் பார்ட்னர்ஸ் யாராவது இப்போ புதுசாக வந்து உங்களோட இணைவாங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு நற்பலனான விஷயங்களாக தான் இருக்கும். நம்மளை ஏமாத்துகிற நண்பர்கள் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. உங்களுக்கு உயர்த்தி கொண்டு போகிற மாதிரியான ஒரு தொழில் பார்ட்னர் கிடப்பாங்க. யோகமான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது வெற்றிகரமான நல்ல நாள். சில கடன் பாக்கிகள் ஏதாவது நீங்கள் கொடுத்துருந்து வசூலாகாமல் இருக்கிற பணங்கள்லாம் இப்போ வசூலாகும். ரொம்ப நீண்ட நாளுக்கு முன்னாடி யாருக்கோ பணம் கொடுத்துருப்பீங்க, உதவி செஞ்சுருப்பீங்க. வட்டியும் இல்லை, முதலும் இல்லை, காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் இப்போ வட்டியும் முதலுமாக கொண்டாந்து கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள்லாம் வராதுன்னு நினச்சி கணக்கை மூடின விஷயங்கள் கூட இப்போது கணக்கு கையில் வந்துடும். இல்லைனா நம்ம யாருக்கோ ஒரு உதவி செஞ்சுருப்போம். அவங்க இப்போ உங்களுக்கு தேவையான நேரத்தில் உங்களுக்கு ஒரு பண உதவி இப்போ அவங்க பண்ணுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபால் இருக்குது, பணம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ சரியான நேரத்தில் ஒரு பணம் கைக்கு வரும். அதனால் இன்றைக்கி எதிர்பாராத தனலாபங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். நினைத்த காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டபடி நடந்து அதில் வெற்றியும் பார்க்கக்கூடிய ஒரு நேரம். நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கு அதிபதி 5ஆம் இடத்தில் 5க்குடைய கிரகம் உங்கள் ராசியை கடக்கக்கூடிய ஒரு நேரம். சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை கடந்து செல்லக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு மன அழுத்தம் ஏற்படும். கொஞ்சம் மன ரீதியான ஒரு டிப்ரெஷன் அழுத்தம் ஏற்படும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஏதாவது ஒரு டீப் மெடிடேஷன்
அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சிங்கன்னா அது சரியாயிடும். இல்லைனா இப்போ யூடியூப்லலாம் ஒரு மைல்டாக சில வீணைகள், இல்லைனா ஒரு அருவி உடைய தண்ணி போகக்கூடிய சத்தங்கள், புல்லாங்குழல் இசை, இதெல்லாம் இப்போது யூடியூப்பில் இருக்குது. அந்த மாதிரி மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான சவுண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் போட்டு கேட்கலாம். பிடித்தமான சுவாமி ஸ்லோகங்களை போட்டு இசைத்து கேட்கலாம். அதெல்லாம் செய்தால் உங்களுக்கு இன்றைக்கி மன ரீதியான ஒரு ப்ரெஷர் இப்போ குறையும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனாலும் சில பழைய நினைவுகள் மனதில் சில டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும். அதெல்லாம் சரியாயிடும். நாளை முதல் உங்களுக்கு சில வெற்றி வாய்ப்புகள் உண்டு. சற்று கவனமாக இருந்தால் இந்த நாள் சிறப்பான நாள்.